Hi friends, welcome to MAHA's channel. Grow Younger with MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கும். நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. பட் வந்து அதுக்குரிய ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் விட்டுருவாங்க. நிறைய பேர் வந்து சரி வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இன்றைக்கி சமைச்சிடும், இன்றைக்கி சாப்பிட்றலாம், நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கே சமைப்பாங்க அதே மாதிரி. ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்குவாங்க. அந்த நாளைக்குன்னு வந்து போஸ்ட்போன் பண்ணுற அந்த நாளைக்கு வந்து வரவே வராது. ஸோ நிறைய கேட்டகரி இருக்குங்க. வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து எப்படி வந்து நம்ம வந்து வெயிட் லாஸை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல், அந்த 10% தான் வந்து ஃபுட் கண்ட்ரோல். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. 90% வந்து மைண்ட் கண்ட்ரோல் தானா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே அதுதாங்க. வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு மைண்ட் கண்ட்ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு உண்மையாக பசி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 10% தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பயாலஜிக்கலி அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஹார்மோன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கும். உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து பசிக்கும், அது வந்து ஒரு தனி ப்ராப்ளம். ஜென்ரலாக வந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 90% வந்து நம்மளாக நினச்சிக்கிட்டு சாப்பிட்றது, இந்த ஸ்மெல்னால் சாப்பிட்றது, சமைக்கிறோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சாப்பிட்றது, அந்த மாதிரி கேட்டகரி தான் வந்து 90% பீப்புள் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கணும், நம்மளே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். நிறைய நம்ம சொசைட்டிகிட்ட இருந்து நிறைய வந்து நம்ம பேட் கமெண்ட்ஸோ இல்லை என்னென்னலாம் வந்து நெகட்டிவாக சொல்லணுமோ எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டோம் நம்ம வெயிட்டு குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயோ இவங்க வெயிட்டு குறைச்சி அழகாயிர போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அதுக்கு வந்து என்னென்னலாம் தடங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், என்ன செஞ்சால் வந்து சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகும் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். பார்க்கலாமா அதெல்லாம் என்ன டிப்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே பண்ணுறது வந்து நம்ம வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவோம். ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணதுனால தான் இப்போ நான் என்னோடய வீடியோவே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அது மாதிரி சர்ச் பண்ணுறப்போ என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோட்டிவேட் தரக்கூடிய அந்த வெயிட் லாஸ் ஜர்னின்னு போட்டிருக்க வீடியோ, இல்லை உங்களுக்கு வந்து அதாவது எந்த இது வந்து நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, என்னோடய சேனல்னால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுறப்பெல்லாம் வெயிட் லாஸ் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே டைமில் நீங்கள் போய்ட்டு ஒரு ஃபுட் சேனல், அதாவது வந்து ஃபுட் ரிவ்யூ எடுக்கிற சேனலு, அதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எப்படி தயாரிக்கிறாங்க ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறது, அதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த ஜூஸ் கொட்டுறது, ஐஸ்கிரீம் தயாரிக்கிறது, நம்ம ஹோட்டலில் போய் ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப என்ன ஆகும்னா இன்னும் டெம்ப்ட் ஜாஸ்தி ஆகும். சரி இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாமே அப்படிங்கிறத வந்து அந்த ஆசை வந்து அதிகமாகிடும். ஆசை அதிகமானாலே அது வந்து அப்படியே வந்து அந்த ஹார்மோன் கன்வெர்ட் ஆகி அப்படியே வந்து நமக்கு பசியை தூண்டி பிரெயினில் கனெக்ட் ஆகி ஸோ வந்து நீ சாப்பிடு அப்படிங்கிறத வந்து அது வந்து பிரெயின் சொல்லிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவாய்ட் வாட்சிங் ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் ஆன் யூடியூப். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரூம், அதாவது நீங்கள் வந்து எந்திரிச்ச உடனே வந்து எதை பார்ப்பீங்களோ உங்களுடைய முன்னாடி, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான குழந்தை வேணும்னா அந்த குழந்தையோட ஏதோ ஒரு பிக்சர் வச்சு பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அது கண்டிப்பாக அதே மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மையான வந்து ஒரு இது நம்பிக்கை. ஸோ உண்மையாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் எடுத்துக்காமல் உங்களுடைய பழைய ஃபோட்டோ, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இழைக்கணும், முன்னாடி இருந்திருப்பீங்க இல்லையா ரொம்ப ஃபிட்டாக, அந்த மாதிரி ஃபோட்டோவை அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் அந்த ஃபோட்டோ வந்து எதுலையாவது வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம், நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்து அது தெரிகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. பீரோ மேலே ஒட்டிக்கலாம், இல்லை வந்து ஏதாவது புக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே அடிக்கடி நீங்கள் போவீங்க, முக்கியமாக கிச்சனில் ஒட்டிக்கோங்க. நீங்கள் எங்கே இடத்துல சாப்பிடுவீங்களோ டைனிங் டேபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒட்டிக்கோங்க. ஸோ இது மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பழைய பிக்சரை பார்க்குறப்போ ஸோ நம்ம திருப்பி அந்த இதுக்கு போகிறோம், திருப்பி நம்ம அதுக்காக தான் போகிறோம், அந்த பழைய பாடி அந்த ஷேப்புக்காக போகிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த இது வந்து தாட் திருப்பி திருப்பி வரும். உங்களுக்கு வந்து அதை விசுவலைஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, அந்த பழைய பிக்சரை வந்து உங்களுடைய பழைய அந்த ஃபிட்டான பிக்சரை வந்து நம்ம விசுவலைஸ் பண்ண சீக்கிரமாக அது நடக்கிறதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த பழைய பிக்சரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. மூணாவது முக்கியமான ஒரு இது வந்து நிறைய நம்ம ஆட்ஸ்லாம் பார்ப்போம், ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வச்சுட்டு அப்படியே ஜங்கு ட்ரெட்மில்லாம் ஓடுவாங்க. அது சூப்பரான ஒரு டெக்னிக் தான், ப்ரூவன் டெக்னிக். அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணணும்னா நீங்கள்
நீங்கள் வந்து முன்னாடி வந்து மாட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெஸ் தான் என்னோடய டார்கெட்டு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் போட்டு காட்டுவேன். எனக்கு அதை வந்து அடுத்தவங்ககிட்ட நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கே ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரிக்கே நான் வந்து உடம்பு இழைச்சேன்னா இந்த ட்ரெஸ்ஸை தான் ஃபஸ்ட்டு நான் போடுவேன். அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 30 வயசில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 18 இயர்ஸில் இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரிக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ குறைஞ்சாலே வந்து நான் போடுற மாதிரி, அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். 2 கிலோ குறைஞ்சா நான் அந்த ட்ரெஸ் வந்து ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து முன்னாடி வச்சுட்டீங்க, ஒரு ஹேங்கர் போட்டு முன்னாடி மாட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறப்பெல்லாம் ஓகே. அது கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. சும்மா டெய்லி வியர் போடுற மாதிரி இருந்தால் அவ்வளோ ஒர்க் ஆகாது. கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்ஸாக வச்சுக்கோங்க. அதை டெய்லி பார்க்குறப்ப ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் சீக்கிரமாக போடுவேன், இந்த ட்ரெஸ்ஸை நான் சீக்கிரம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் சொல்லிட்டே இருக்கிறப்ப சீக்கிரமாக வந்து உள்ள நிறைய வந்து உங்களுக்கு வந்து அதுக்குரிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இது சூப்பரான டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்க இந்த டைமில் வந்து நமக்கு வந்து திடீர்னு வந்து பசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ காலையில் நம்ம ஷெடியூல் போட்டு வச்சுருக்கோம், இப்படி தான் சாப்பிட்ணும், இப்படி தான் வந்து நம்ம சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அன்யூஷுவலாக வந்து பசிக்குது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் அதாவது வந்து கொஞ்சம் டேக் எ பிரெத் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து திங்க் பண்ணி பாருங்கள், இந்த பசி வந்து எனக்கு வந்து உண்மையான பசியா இல்லை ஏதாவது நம்ம வந்து கிரேவிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போது வந்து நமக்கு உண்மையான பசி இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஃபுல் ஆஃப் வாட்டர், அதாவது ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஒரு வாட்டர் வச்சுக்கோங்க. அந்த வாட்டரை வந்து குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம வயிறில் வந்து பாதி அளவுக்கு வந்து குடிச்சிருங்க. குடித்ததுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு அந்த பசி நீடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஏதாவது வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். உடனே வந்து நம்ம ஏதாவது ஹெவி மீலாக எடுக்காமல் ஏதாவது ஒரு கொய்யாப்பழம், பப்பாளி பழம் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி ரெடியாக வந்து என்ன பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு இன்றைக்கி தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சுருங்க. உங்கள் கண்ணுக்கு எதிர் அதாவது அக்சஸ் பண்ணுற இடத்துல வந்து அந்த ஃப்ரூட் மட்டும்தான் இருக்கணும். வேறு எதுவும் ஹெவியான சாக்லேட்ஸ், ஹெவியான எந்த ஒரு பாக்கெட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து உள்ளவே வரவே கூடாது. ஸோ அது மாதிரி வச்சுருங்க. தண்ணி ஃபஸ்ட்டு குடிங்க. தண்ணி குடித்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு பசியாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கோ ஃபார் அ ஃப்ரூட் ஆர் ஏதாவது ஹெல்த்தி ஸ்நாக், கடலை மிட்டாயோ அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியாக நீங்கள் என்ன வந்து லிமிட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அந்த ஒரு ஸ்நாக்கை வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் முக்கியமாக பார்த்துக்கோங்க அது வந்து பசிதானா அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஸ்க்கு போகிறது, இல்லை பெரிய பெரிய கேதரிங் போகிறது, நிறைய அதாவது பஃபே மில்க் போகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போனோம்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த மளிகை பொருளாக இருந்தாலும் இப்போ எல்லாத்துக்குமே அவைலபிள், நிறையா நம்ம வெளியே போகிறதும் கிடையாது. அதனால் அதை வந்து குறைச்சிட்டு நம்ம வந்து இந்த பாடியை வந்து தேவையே இல்லாமல் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு விடக்கூடாது. அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரீட்லேயோ இதையும் பார்க்குறது, நம்ம கண்ணு பார்த்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பிரெயினுக்கு வந்து சிக்னல் கொடுத்துரும். ஸோ நீ இதை சாப்பிடு, என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒப்பீனியன் வந்து மாறி போயிடும். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹெவி மீல்ஸ் இருக்கிற பக்கம், பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற இடம், பெரிய பார்ட்டி நடக்கிற இடம், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டு நிறைய இருக்கிற இடம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடணும். அப்போ தான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறப்ப தான் வந்து நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். ஒன்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அப்பப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபோனில் வந்து நோட் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஏதாவது புக்கில் எழுதி வைக்கிறதோ அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட்டாக இருக்காது, அவ்வளோ ஒர்க் ஆகாது. நம்ம வந்து ஒரு ஃபோனில் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் அடிக்கடி அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபர்மேஷன் எழுதிக்கணும். ஸோ வந்து இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது எதுக்காக, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோடய ஃபோனில் வந்து நான் டயட்டுக்கு வந்து எப்படி வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டயட் என் மன மகிழ்ச்சிக்காகவும் எனது ஆரோக்கியத்திற்காகவும் நான் செய்து கொள்வது. இந்த நாள் எடை குறைந்து மிக சீக்கிரமாக நான் மிகவும் அழகாக மாறப்போகிறேன் அப்படிங்கிறத எழுதிக்கணும். ஸோ பி ஸ்ட்ராங், ட்ரிங்க் வாட்டர் மோர், ஜூஸ் அதாவது வந்து நம்ம வந்து ஜூஸ் என்னென்னலாம் அந்த வேர்டை நம்ம எக்ஸாக்டாக போடுறப்ப என்ன ஆகும்னா அதுதான் நமக்கு வந்து மைண்டில் வந்து வரும். ஜூஸ், வாட்டர், ஸ்நாக் அப்படின்னு போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம ஸ்நாக்னால் நம்மளுடைய ஜூஸும் வாட்டரும் தான் அப்படிங்கிறது வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து நீங்கள் வந்து இப்படி போட்டு வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் வந்து எழுதி வச்சுருப்பேன், வரிசையாக எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டார்கெட் வெயிட் என்ன, இப்போ வந்து நான் வந்து 10 kgs குறைக்கணுமா, 15 kgs குறைக்கணுமா, அந்த டார்கெட் வெயிட் என்னால் என் மனதை கூட கட்டுப்படுத்த முடியாது என்றால் என் வாழ்க்கையில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. இது மாதிரி ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் வேர்டு, ஒரு சென்டென்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதை படிக்கிறப்ப என்ன ஆகும்னா நமக்கு ஏதாவது கொஞ்சம் டல்லாகி
சரி நம்மளுக்கு என்னப்பா இடையிலையே விட்டுறலாம்ப்பா அப்படின்னு ஏதாவது ஒன்று யோசனை வர்றப்போ என்ன பண்ணால் டக்குன்னு எடுத்து நோட்டில் வந்து கட 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 கடை அந்த 10 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணிடணும். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், நீங்கள் வந்து குயிட் பண்ணவே மாட்டீங்க. கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் இந்த டெக்னிக். ஸோ அடுத்த முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 2 months நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2 monthsம் வந்து எக்ஸசிவாக வந்து வீட்டில் மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக விதவிதமாக சமைச்சு கொடுப்போம் இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம ஃபுட்டு சமைக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு தேவையான காலையில் ஃபுட்டு, மதியான ஃபுட்டு, நைட்டு ஃபுட்டு வந்து சமைக்கணும். நம்மளும் வந்து ஹெல்த்தியாக தான் சாப்பிட போகிறோம், அதனால் அவங்களுக்கும் ஹெல்த்தியாகவே கொடுப்போம். அப்போ நம்ம வீட்டில் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், கேக்ஸு வெளியிலேருந்து நிறைய வந்து நம்ம வந்து பாக்கெட் ஐட்டம்ஸ் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணியிருக்கப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்மளும் அதில் டெம்ப்ட் ஆகி நம்மளும் வந்து ஃப்ரீ டைமில் அதை சாப்பிட்ருவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் நம்ம ஃபேமிலியும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஸ்பவுஸ், உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்கள் கூடயே சேர்ந்து அவங்களும் சேலட் சாப்பிட்லாம், அவங்களும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரூட்டும் சேலடும் கொடுக்கறது வந்து கண்டிப்பாக 100% வந்து ஹெல்த்தி ஒரு ஃபுட்டு தான். அவங்க வந்து நல்லா ஃபிட்டாக இருந்தாலுமே அது வந்து அவங்கள வந்து ஹார்ம் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் மன மகிழ்ச்சியோடைய சந்தோஷத்தோடைய அவங்களுக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து கொடுக்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக தாராளமாக வந்து நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கும் வந்து அதே ஃபுட்டை வந்து கொடுக்கலாம். இன்கேஸ் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பசியாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் ஏதாவது ஒரு இதை வந்து நாங்கள் பசிக்கிற டைமில் சாப்பிட சொல்லி நம்ம வந்து சொல்லிடலாமே ஒழிய வீட்டில் எந்த காரணத்தை கொண்டும் டீப் ஃப்ரைட் ஐட்டம்லாம் செஞ்சு ஈவினிங்கில் நான் பஜ்ஜி வடை ஏதாவது ஒரு நம்ம பானிபூரி அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து நம்மளை டெம்ப்டிங் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் வடை, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த 2 மாதம் வந்து நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து தயாரிக்காதீங்க. சாதாரண சிம்பிள் பெஸ்ட் ஃபுட்டு வந்து வீட்டில் தயாரித்து கொடுங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து செய்கிறப்ப வந்து நமக்கு வந்து அந்த டெம்ப்டிங் வராமல் இருக்கும். ரொம்ப முக்கியமான இது. இதனால் இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து ஹோல் ஃபேமிலியுமே வந்து அடாப்ட் பண்ணுறப்ப வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிப் வந்து முக்கியமான டிப்பு, நம்ம வந்து மதியானம் வந்து தூங்கக்கூடாது. மதியானம் தூங்குறப்ப வந்து என்ன பார்த்திங்கன்னா லேட் நைட்டு வந்து நம்ம வந்து தூங்க போவோம். லேட் நைட்டு வந்து திருப்பி வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஏதாவது சாப்பிடுவோம். எவ்வளோ சீக்கிரமாக 7 மணிக்குள்ளார நம்ம வந்து டின்னர் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம் நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு. ஸோ தூங்குறப்ப வந்து நம்மளோட ஸ்டமக் வந்து டைஜஷன் போர்ஷன்லாம் முடிச்சுட்டு காலியாக இருக்கணும். அப்போ தான் வந்து மற்ற ஃபங்க்ஷன்லாம் வந்து அது பண்ணும். ரிப்பேரிங் ஒர்க்கோ இல்லை ரெஜுவினேஷன் எல்லாமே வந்து நம்மளுடைய பாடி வந்து நம்மளுடைய ஸ்டமக் வந்து எம்டியாக இருக்கப்போ தான் வந்து அந்த பாடி வந்து பண்ணும். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம 7 மணிக்கு முன்னாடியே நம்ம டின்னரை முடிச்சிடுறோம். நம்ம தூங்குற வந்து 11:30, 12 அந்த மாதிரி டைமில் தூங்குறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் 7 மணிக்கு சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு 12 மணிக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதாவது சாப்பிட்டாகணும். ஸோ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மதியானம் தூங்குறத வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். மதியானம் வந்து கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கலாம். தூங்குறத வந்து கட் பண்ணிடணும். தூங்குறது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டின்னர் 7 மணிக்கு சாப்பிட்டோம்னா மேக்ஸிமம் வந்து 9:30 or 10 அதுக்குள்ளார வந்து நம்ம படுத்துடணும். தூங்குறது வந்து 8 hours வந்து கண்டிப்பாக தூங்கணும். தூங்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெயிட் லாஸ்க்கு. தூங்குறது டிஸ்டர்ப் ஆனாவே நம்மளுடைய வெயிட் லாஸும் வந்து அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் தூக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்குது வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தான் அந்த இரிட்டேஷன் எதுவும் இல்லாமல் இருக்கும். நம்மளுடைய மைண்டு வந்து நல்லாயிருக்கும். முக்கியமாக அதில் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே வந்து அந்த மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த 90% வந்து ஒர்க் ஆனால் தான் அந்த 10% வந்து நம்ம ஃபுட்டு மூலமாக வந்து நம்மளுடைய மெயின் கோலான வெயிட் லாஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த 90%க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். அதை ஒர்க் பண்ணுறப்ப சூப்பராக வந்து நம்மளுடைய அந்த வெயிட் லாஸ் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இட் இஸ் நாட் அ இம்பாசிபிள் விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக எல்லாத்தாலையும் பாசிபிள் தான். நான் ஆல்ரெடி வந்து 2 years பிஃபோர் வந்து என்னுடைய வெயிட்டை வந்து 9.5 சம்திங் வந்து நான் வந்து குறைச்சேன். ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து குறைச்சேன் நான். அப்போ வந்து ஒரு சில பிரச்சனைலாம் இல்லை எனக்கு. இப்போ வந்து கோவிட் வந்ததுனால வந்து அது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணி இப்போ கொஞ்சம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம வந்து அதை ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காமல் சரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கே வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வந்து குறைக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக குறைக்கிறதுடைய மெஷின்லாம் வச்சு அதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பாடி பார்ட்டெல்லாம் குறைக்கிறது அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக போடுறப்ப பார்த்திங்கன்னா பாடியோட அந்த ஃபங்க்ஷனே வந்து டிஸ்டர்ப் ஆகி திருப்பி வந்து உங்களுக்கு அந்த வெயிட் கெயின் வந்து 100% வந்து திருப்பி வந்துடும். பில்ஸ் எடுக்கிறதோ ராங் ஃபுட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதோ அது எல்லாமே வந்து தப்பாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ராங் மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி கிராஜுவலாக குறைக்கிறது
நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, நம்ம மைண்டை வந்து அந்த 90% இருக்கு இல்லையா, அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டே போகிறது தான் முக்கியமான சீக்ரெட் வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு. இப்போ வந்து ஒரு 2 கிலோ வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்னதாக உங்களுக்கே வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கோங்க. கிஃப்ட் மீன்ஸ் நம்ம வந்து சொல்லுவாங்களா உடனே போய் ஹெவியாக ஒரு ஃபுட்டு சாப்பிடு, அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு 2 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிக்கலாம். அது வந்து கிஃப்ட் நம்மளே கொடுத்துக்கிறது. இல்லைனா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்கனாலும் எங்கே நான் 2 கிலோ குறைச்சிருக்கேன் 1 கிலோ குறைச்சிருக்கேன்னா அவர் கூட அது ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது வந்து எந்த சின்னதாக ஏதாவது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவார்டு ஒரு ரிவார்டு இதெல்லாம் கிடைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா பூஸ்ட் ஆகி நம்ம சூப்பராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் இது சூப்பரான ஒரு டெக்னிக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய வெயிட் கம்மி ஆகிறப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ரிவார்டு கொடுத்துக்கலாம். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெயிட் கெயின் ஆகிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புது ட்ரெஸ் வந்து நம்மளுடைய அந்த அப்போ வந்து வெயிட் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்கோமோ அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நிறைய வாங்கவே கூடாது. இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்ம அந்த புதுசாக நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 10 கிலோ வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னு இப்போ வந்து ஒரு 65 கிலோவில் இருக்காங்க, அவங்க வந்து 55 கிலோ தான் இருப்பாங்க, பட் 65 கிலோக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 65 கிலோவுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக நிறைய வாங்கிட்டாங்கன்னா அவங்க மைண்டே ரெஜிஸ்டர் பண்ணிவிடும் ஆல்ரெடி. சரி நம்ம இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டோம், ஸோ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு போட்டுக்கிறதுக்காக வேறு வழியே இல்லை, என்னால் பழைய ட்ரெஸ்ஸை யூஸே பண்ண முடியல அப்படிங்கிறப்ப ஒரு 2 ட்ரெஸ்ஸு அதுவும் சும்மா ரஃபுக்கு யூஸ் பண்ணுற மாதிரிக்கே டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கிட்டு அதையே மாற்றி போடணும். அந்த பழைய ட்ரெஸ் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கணும். நம்ம புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கவே கூடாது. இது முக்கியமான ஒரு டிப்புங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்பு. நம்ம வந்து பழைய ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு தான் நம்மளுடைய மைண்டு போயிட்டே இருக்கணும். எவ்வளோ வாங்கியிருப்போம் நம்ம பழைய ப்ளவுஸு, நம்ம டிசைனர் ப்ளவுஸு அது இதுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அது மேலே தான் நம்ம மைண்டு போயிட்டே இருக்கணும். புதுசாக ஸ்டிச் பண்ணிங்க, புதுசாக நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இப்போ இருக்க சைஸை வந்து உங்கள் மைண்டு வந்து ஏற்றுக்குச்சின்னு அர்த்தம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த பர்ச்சேஸ் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம பழைய ட்ரெஸ்ஸை போடுறதுடைய அந்த இதை தான் வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுக்கிட்டு அதை தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன டிப்ஸு. இது வந்து நான் வந்து நானே எனக்கு ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்டு நம்ம மைண்டு மேலே அப்படியே ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்கள். இந்த டிப்ஸில் வந்து உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பார்க்குறக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா உங்கள் வீடியோக்கு கீழே வந்து லைக் போட்டுருங்க. அதே மாதிரி வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.